அனைவர்- அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சதய நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. ஐந்து கரத்தனை யானை மகத்தனை இந்த நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றோம். இது சதயம் அப்படின்னு பார்த்தோம்னாலே 24வது நட்சத்திரமா வருதுங்க. காலபுருஷனுக்கு 24. 24னா என்னன்னு பார்த்தோம்னா 2 4 6. இப்போ 6வது நட்சத்திரம் 6ங்கிறது சுக்கிரன். அப்போ பெண்கள் விஷயம், ஆடம்பர விஷயம், இதுல எல்லாம் உங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும். இது சதய நட்சத்திரக்காருக்கு. ஏன்னா 2 4 6 வரனால சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, ரொம்ப அழகு சம்பந்தப்பட்டது, அதாவது ஃபேன்சி கடை, சினிமா சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் எங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கு. சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாமே நாட்டங்கள் அதிகமா இருக்கு. இங்க பார்த்தோம்னா அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ ராஜராஜ சோழன்னாலே 100% எதுல இருந்தாலும் வெற்றி. ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே வெற்றிகள். சதயம் அப்படின்னாலே அந்த யா எடுத்தோம்னா சதம் 100% ஈடுபாடோட ராஜராஜ சோழன் ஈடுபட்டு வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரலாறு சொல்லுது. அதே மாதிரிதான் இந்த சதயம் 100% ஈடுபாடுகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சதய நட்சத்திரத்துல தான் உலக கும்பாபிஷேகம் எல்லாம் நிறையா நடந்தது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க சதயத்துல. இந்த சதயம் பார்த்தோம்னா யமதர்மனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எதை எடுத்தாலும் தண்டனை வழங்கக்கூடிய நட்சத்திரம்னா இந்த சதயம் தான். அதே மாதிரி இரட்டை குதிரை. அப்போ இரட்டை குதிரைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதய நட்சத்திரக்காருக்கு 2 மனைவிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இல்லை அப்படின்னா 2வதா வச்சுக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு மனைவி இருந்தாலும் 2வதா வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 80% இந்த சதய நட்சத்திரக்காருக்கு இப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதயம் பார்த்துட்டோம்னா 100ன்னு சொன்னோம். அப்போ 100ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்றது நல்லதுங்க. மொபைல் போன்ல 100ஆம் நம்பர் கடைசியில் முடியிற மாதிரி இருக்கிறது, இல்ல வண்டி நம்பர் எடுத்தாங்கன்னா 100ல முடியிற மாதிரி இருக்கிறது, 1100 1200 அப்படின்னு 00 கடைசியில இந்த 00 வர்ற மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதை விட சிறப்பாக பார்த்தோம்னா இது 24வது நட்சத்திரம் தான் வரனால 2400ன்னு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை தரும். நீங்க ஒரு வெற்றிக்கு இந்த நம்பர் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது மெயினா 100. அதாவது 100னா என்னன்னா 100 மருத்துவர்களா பயன்பட்டாங்க இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். முன்னாடி இந்த தேவர்களுக்கு 100 மருத்துவமா நீங்க செயல்பட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ அதனாலதான் இந்த மூலிகை, அதாவது மூலிகையில தேவர்கள் பார்த்தோம்னா அந்த மூலிகை செடியில தான் மருத்துவம் பார்த்தாங்க நம்ம பழைய காலத்துல. இப்போ இந்த சதயங்கிறதுனால அந்த மூலிகையில மருத்துவம் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதய நட்சத்திரக்காரர் ஒரு மருத்துவம் சார்ந்து ஒரு ஆன்சர் பண்ணாங்க. தலைவலின்னு ஒருத்தர் போய் கேட்டாங்கன்னா அவங்க ஒரு மருந்து சொன்னாங்கன்னா அந்த மருந்து யூஸ் பண்ணா சீக்கிரம் அவங்க ரெக்டிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அந்த லெவலுக்கு இந்த பவரான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஎன்ஏல பார்த்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி ராகுவோட கர்மம். ஸோ ஆக்சுவலி ராகுவோட கர்மா ராகுவோட நட்சத்திரமாக இருக்குது. ஸோ ராகுனாலே பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இதுலேயுமே ஆக்கிரமிப்பை கொடுக்கும். யாரா இருந்தாலும் நீங்க எடுத்துக்குவாங்க. அதை இந்த ராகு செய்யணும். இப்போ ராகுனா பார்த்தோம்னா அரசாங்க வேலையில கண்டிப்பா இருப்பாங்க. ராகுங்கிறது வெளிநாடு. ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு இல்லை, அதனால வெளியில தான் இருப்பாங்க. அப்போ சொந்த வீடு இல்லாம வெளியில இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பு. பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் இவங்க ராகு சதய நட்சத்திரக்காரர் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராகு தான் சினி ஃபீல்டு, போட்டோகிராஃபி, படம் எடுக்கிறது, இந்த போட்டோகிராஃபி படம் எடுக்கிறது எல்லாமே இந்த ராகு தான்.
பாம்பு எப்படி படம் எடுக்குது அது மாதிரி. ஸோ படம் எடுக்கிற வேலைகள் எல்லாமே இவங்க இது பண்ணினாங்க அப்படின்னா நல்லது. அதாவது வீடியோ, யூடியூப்ல வீடியோ போடுறது, சினி ஃபீல்டு, ஃபோட்டோஷாப்பு, அதாவது கேமரா, ஸ்டுடியோ, இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமா வந்து இருக்கு. அதே மாதிரி கமிஷன் கமிஷன் வியாபாரங்கள் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை வந்து கொடுக்கும். ராகுங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிளிங் அதை வந்து சொல்லுவாங்க. அது சம்பந்தமான தொழில், ஹார்ட்வேர்ஸ் சம்பந்தமான தொழில், இதெல்லாமே பண்றது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ராகு இருக்கிறதுனாலதான் வந்து ஜோசியம், சதய நட்சத்திரம், ஜோசியம், சாமியாரு, இந்த குறியடி சொல்றவங்க, இது எல்லாமே வந்து இந்த ராகுக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா அலி நட்சத்திரம்னா திருநங்கை நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்றோம். திருநங்கைகளுக்கு உதவிகள் பண்றது வந்து நல்லது. அதே மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு, தெய்வமா பார்த்தோம்னா துர்க்கை அம்மன் வழிபாடுகள் வந்து மெயினா பண்ணிட்டு வர்றது நல்லது. ராகுனா அப்புறம் பார்த்தோம்னா வயதானவர்கள், தாத்தா பாட்டி, தாத்தா அதாவது அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, இது வந்து ராகு வந்து குறிக்கும். ஸோ அவங்களுக்கு இல்லைன்னா வயதான ஆண்களுக்கு வந்து உதவிகள் பண்ணிட்டு வர்றது வந்து நல்லது. ராகுங்கிறது கருப்பு, இப்போ கருப்பு உளுந்து தானமா வந்து கொடுத்து வர்றது நல்லது. உளுந்து வடை தான் வந்து தானமா கொடுத்துட்டு வர்றது இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து இருக்கும். ஸோ இதுதான் ராகு பார்த்துட்டோம்னா ராகுவோட கர்மா பிளஸ் ராகுவோட நட்சத்திரம். அப்போ எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து இருக்கு. தோல் சம்பந்தமான வியாதிகள் கண்டிப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து காற்று ராசியில வர முழு நட்சத்திரம், 9 ராசியில வர முழு நட்சத்திரம். அப்போ மூச்சு வீசிங் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கோன்னா முட்டி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நோயின்னு பார்த்தீங்கன்னா முட்டி சம்பந்தமான ப்ராப்ளமும் மெயினா நரம்பு தான், நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் இந்த வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். துர்மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும் இந்த சதயம் வீட்டுல ராகுனாலே. ஸோ ராகுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆம் நம்பர் 24 நட்சத்திரம், அப்போ 2400 யூஸ் பண்றது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரோ வண்டி நம்பரோ 100ல் முடிகிற மாதிரி இருக்கிறது நல்லது. ஸோ அதைங்கிறது பார்த்துட்டோம்னா இந்த மூலிகை கொத்து, பூங்கொத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த படங்கள் மாற்றுறது நல்லது. மூலிகை வைத்தியங்கள் பண்றது வந்து எனக்கு வந்து சிறப்பு. அதாவது நோய் வந்துட்டா மூலிகை வைத்தியங்கள் பண்றது வந்து நீங்களுக்கு வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தெளிவான வணக்கம். ஓகே சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கலாம். சார் வாங்க. மிக்க நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் பேசின நம்ம குழு நண்பர்கள் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சதய நட்சத்திரம் சொன்னோம்னா நமக்கு வந்து சதய நட்சத்திரம் வந்து கும்பத்தில் வரும். அது வந்து முழுசும் பரவி இருக்கும். அந்த கும்பத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து முன்னாடி அபிட்டம் இருக்கும், பின்னாடி வந்து புரட்டாதி இருக்கும். இந்த 2 நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கும். ஆனா முழு நட்சத்திரமா அந்த கும்பத்துல வீட்டு இருக்கிறது ராகுவோட நட்சத்திரம் தான். இந்த ராகுவோட நட்சத்திரம் தான் முழுமையா கும்பத்தை ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த ராகு கும்பத்துக்கு அந்த ராகுவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம வந்து ராகு வந்து சதயத்தில் இருக்குன்னாலும் நம்ம சதய நட்சத்திரம் சந்திரன் மூலமாக தான் நம்ம அறியப்படுகிறோம். அப்போ சந்திரன் சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அது சந்திரன் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நம்ம அறிமுகப்படுத்தப்படுகிறோம். அந்த சந்திரன் ராகுவும் இணையும் போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பய உணர்வு இருக்கும். பணம் அவங்களுக்கு வந்து கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் தனியாக செலவாகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சந்திரன் ராகு காம்பினேஷன்ல
அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். மேற்கொண்டு இது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சந்திரன் ராகுவோட இது ராகுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 வீட்ல இருக்கும். மிதுனம், ஆ மிதுனம், துலாம், கும்பம் 3 வீட்லயும் இருக்கும். அப்ப மிதுன வீட்ல இருக்க திருவாதிரை வந்து பார்த்தீங்கன்னா, கொத்துற பாம்பு. அதுவே நம்ம ஆ இதுல சுவாதி நட்சத்திரம் துலாம்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, அது புத்துக்குள்ள போகிற பாம்பு. சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படம் எடுத்து ஆடுற பாம்பு. அப்போ அந்த மாரி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, எத செய்யனாலும் பெர்ஃபெக்ஷனா செய்யணும்னு நெனைப்பாங்க. இவங்க வந்து எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைப்பாங்க. ஒரு பெர்ஃபெக்ஷனா இருக்கும்னு நெனைப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு வேலைய குடுக்கும்போது சிறப்பா செய்வாங்க. இவங்களுக்கு அந்த அந்த முழு திருப்தி இவங்களுக்கு அடைஞ்சா தான், அந்த வேலைய செஞ்சு முடிப்பாங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ நேரம் ஆனாலும், அது இருந்து முடிச்சு குடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். இந்த சிறப்பா பண்ணக்கூடிய அமைப்புங்கிறனால தான், நமக்கு இந்த நட்சத்திரத்தில பிறந்த தஞ்சை பெரிய கோயில கட்டின ராஜராஜ சோழன நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். ஸோ, அந்த இன்னைக்கும் காலகாலமா நம்ம நிலைச்சு நிக்கிற அந்த கோயில்ல நம்ம வந்து பிரமிச்சு பார்க்குறோம்னா, அந்த பிரம்மாண்டத்த உருவாக்கக்கூடியது இந்த ராகு. அப்ப அந்த வேலைய செய்யும்போது ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஆனா, இவங்கள் கீழ இருக்கவங்கள கொஞ்சம் வருத்தி தான் எடுப்பாங்க. அப்ப இவங்க கீழ இருக்கவங்கள கரெக்ட்டா அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் வார்த்தைகள கொஞ்சம் கடினமா பயன்படுத்தி அந்த வேலையெல்லாம் வாங்குவாங்க. சதய நட்சத்திரக்காரங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு மைனஸா ஆகும். இப்ப இவங்க வந்து இவங்க பெர்ஃபெக்ஷனா இருந்துட்டு அவங்கள எதிர்பார்க்கும்போது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வராதபோது, மத்தவங்கள வந்து ஈஸியா காயப்படுத்திருவாங்க. அப்ப காயப்படும்போது, மத்தவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த வேலைய செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு ஆயிறனால, அவங்களுக்கு இந்த ஒரு தொல்லை ஏற்படுது. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து நம்புனவங்களுக்கு வந்து நல்ல பாம்பாவும், இல்ல நம்மள நம்பல அப்படின்னு இவங்களுக்கு உணர்ந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து கூட இருக்கவங்கள எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பழிவாங்கி அவங்கள தரமட்டமாக்கக்கூடிய இதுவும் இருக்கும். ராவும் பகலும் அதே எண்ணமா இருந்து அவங்கள வீழ்த்தக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்பினவங்களுக்கு நல்லவனாவும், நம்பாதவங்களுக்கு கெட்டவனாவும் இந்த சதய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். மேற்கொண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்களுக்கு தான்ங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் பெர்ஃபெக்ஷனா பண்ணும்போது, அந்த கர்வம் வரும். அந்த கர்வமே இவங்க மத்தவங்களுக்கு தவறான ஒரு ஒ இது ஆயிரும். ஏன்னா, தான்ங்கிற எண்ணத்தோட மத்தவங்களோட பழகும்போது, அவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு பிடிக்காம போயிறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அந்த அமைப்பு இவங்களுக்கு ஒரு கொ குறையாவும் இருக்கிறதுனால, இவங்க வந்து அத மாத்திக்கணும். ஏன்னா, என்னால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து அந்த ராகு குடுக்கும். அது இது பண்ணக்கூடாது. மேற்கொண்டு ராகு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து நல்லா வச்சுக்கணும். அந்த வேலை பார்க்குற இடத்துல ஊழலோ, இல்ல குறுக்கு வழியில் சம்பாரிக்கிறதோ, இல்ல நேர்மையற்ற முறையில இருக்கும்போது, அந்த நேர்மையற்ற முறையிலனாலேயே இவங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஏன்னா இவங்க வேலை சிறப்பாக இருக்கறனால, இவங்க சீக்கிரமா மே மேல வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா, எவ்வளோ தூரம் மேலக்கு போனாலும், அங்கருந்து கீழ தள்ளி விட்டுறதுக்கூடிய அமைப்பு இவங்க ஒழுக்கங்கெட்ட செயல்கள் பண்றனாலயோ, நேர்மையற்ற முறையில் நடந்துக்கிறனாலயோ, அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஏற்படுகிறது. இவங்களுக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு வந்து உங்களுக்கு ஆ ராகுவோட நட்சத்திரமான இதுக்கு வைனாசிய நட்சத்திரமா வந்து 22ஆம் நட்சத்திரமா பார்த்தீங்கன்னா, புதன் வரும். அந்த புதன் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைனாசியம், கேட்டை, விருச்சிகத்தில வரனால, அது மர்ம உறுப்புங்கிறனால, புதன் சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவுகளும் ஏற்படும். அப்போ புதனோட காரகத்துவங்களான கல்வி, தாய்மாமன் இந்த மாரி, அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் முக்கியமா மர்ம உறுப்புல இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கணும். இவங்களுக்கு வந்து சொந்தத்தில திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இவங்களோட நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் சேர்க்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி சேர்த்தாக்கா, அவங்களுக்கு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காது. இது வந்து பெரிய பல பிரச்சனைகள் குடுக்கவே செய்யும். அதனால இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களோட இவங்க பழக்கவழக்கங்கள குறைவா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, அவங்களால தான் இவங்களுக்கு காயங்கள், ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு வேலை ஏற்கனவே சொன்ன மாரி வேலை சிறப்பா செய்வாங்க. இவங்க அளவுக்கு யாரும் செய்ய முடியாது.
இவங்க வந்து மத்தவங்க செய்யற வேலையை காட்டிலும் சிறப்பா செய்வாங்க. ஒருத்தவங்களை எதிர்பார்த்து இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஒருத்தர் நம்பியோ இல்ல ஏதோ ஒரு வேலையோ அந்த வேலையை அவங்களே கத்துக்குவாங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. நம்மளே எல்லா வேலையும் பார்க்கணும்னு எல்லா வேலையும் இவங்களே கத்துக்கிட்டு செய்வாங்க. அப்ப கத்துக்கிட்டு செய்யும்போது இவங்க வந்து எல்லாத்துலயும் வந்து உள்ள போய் ஆராய்ஞ்சு நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடணும். யாரையும் நம்பக்கூடாது. நம்ம தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அந்த வேலைன்னு அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாரா சார் மற்றவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சதயங்கிறது 100. அந்த 100ங்கிறது எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். இந்த வேலையை இவங்கள மாதிரி யாரும் செஞ்சிட முடியாது. ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையை எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சு ஒரு ராகுங்கிறனால படம் பிடிச்சு காட்டுறதோ நல்ல ஒரு பிரம்மாண்டத்துக்கு உருவாக்குறதோ இவங்களால செய்ய முடியும். இவங்க வேலையை வந்து மற்றவங்களுக்கு பெரிய வியக்கத்தக்க வகையில் இருக்குங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். இவங்க வந்து மேற்கொண்டு யாருக்கும் பெருசா இது மற்றவங்களை வந்து ஈஸியா கணிச்சிருவாங்க. இப்ப நம்ம உண்மையா பழகுறாங்கன்னா அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையா பழகலைன்னா அவங்ககிட்ட இருந்து விலகிடுவாங்க. அப்போ அவங்களோட இவங்ககிட்ட உண்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவும் இருப்பாங்க. பொய்யா பழகுறவங்கள அவங்க வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இதுதான் இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்புகள். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பலன்கள் எல்லாம் வந்து சதய நட்சத்திரத்துல இருக்குது. மற்ற விவரங்கள்லாம் வந்து நம்ம ஜோதிட வல்லுநர்கள் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. சார் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, தான் என்ற எண்ணம் வந்து ஏற்படும். அதே மாதிரி 22வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம், அதனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். விஜயகுமார் சார் பேசுறீங்களா? விஜயகுமார் சார். சார் விஜயகுமார் சார் பேசுறீங்களா? சார் நான் வெளில இருக்கேன், லைன்ல இருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே. இப்பதான் உள்ள வந்தேன். ஓகே ஓகே சார். ஓகே, நன்றி. நன்றி சார். சார் முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். இதுகாரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.